ஒரு முச்செடியை பார்க்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அழகான பூச்செடி இருந்தா கூட அதை பார்க்க போகலாம். வேற ஏதோ மரம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு அதை கூட பார்க்கறதுக்கு போகலாம். ஆனா ஒரு முச்செடியை பார்க்கறதுக்கு ஒரு நபர் என்ன பண்றாரு? அந்த நபருடைய கண்ணுக்கு அது முச்செடியா தெரியல. அந்த நபருக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அந்த செடியில ஒரு அக்கினி இருந்துச்சு. நீங்க உங்ககிட்ட எவ்வளவு மோசமான கேரக்டர் இருந்திருந்தாலும் ஒரு அக்கினி போதும். மனுஷங்க அந்த அக்கினி தான் பார்ப்பாங்க. பழசு எல்லாத்தையுமே மறக்க வைக்கிற அக்கினி அது. நான் சொன்னது உங்களுக்கு புரியல. உங்ககிட்ட ஒருவேளை பாஸ்ட் முன்னாடி நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க பாருங்க. அந்த வாழ்க்கையில எவ்வளவு கேவலமான சில காரியங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம். அது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு பத்தி எரிஞ்சு, ஆவியானவர் போட்ட நெருப்பு மட்டும் பத்தி எரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யாருமே உங்களுடைய அந்த கேவலமான காரியங்களை பார்க்க மாட்டாங்க. இப்ப பற்றி எரிகிற நெருப்பை தான் பார்ப்பாங்க. அந்த மனுஷனுக்கு அது முச்செடியா தெரியல. அந்த மனுஷனுக்கு அதை எரிந்து பிரகாசிக்கிற செடியா தான் தெரிஞ்சது. அப்படிப்பட்ட செடிகள் இங்க எழும்பட்டும்.